بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே மாஷா அல்லாஹ் தஃப்சீர் சூரா யாசீனுடைய அந்த தொடரில் இப்பொழுது நாம் வசனம் 55 58 4 வசனங்கள் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் சூரா யாசீனுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது. சூரா யாசீனுடைய ஒரு ஹைலைட்டான முக்கியமான ஒரு பகுதி. எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் சோனத்தை பற்றி இறைவன் சூரா யாசீனில் வர்ணிக்கக்கூடிய 4 வசனங்கள் இந்த வசனங்கள் தான். சொர்க்கவாசிகளுடைய இன்பங்கள், அவர்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை பற்றி சொல்லக்கூடிய 4 வசனங்கள் நமக்கு நல்ல ஒரு ஆர்வத்தையும் சொர்க்கத்தின் மீதான ஒரு ஆசையும் ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள்ல இது முக்கியமானது. சூரா யாசீன் இடம்பெறக்கூடியது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்ன அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹூன். இன்ன அஸ்ஹாபல் ஜன்னா, நிச்சயமாக சொர்க்கவாசிகள், அல் யௌம அன்றைய தினம். அல்லாஹ் மறுமை தினத்தை பற்றி சொல்லிட்டு வரான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும், அங்கே என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒன்றா சொல்லிட்டு வந்தான்ல, அந்த மாதிரி அன்றைய தினம் சொர்க்கவாசிகள் ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹூன். ஷுகுல் என்று சொன்னால் சில வேலைப்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஃபாகிஹூன் அப்படின்னு சொன்னா சந்தோஷமாக. அப்ப சொர்க்கவாசிகள் சந்தோஷமாக, ஃபாகிஹூன்னா சந்தோஷமாக, ஷுகுல்னா கழித்து கொண்டிருப்பார்கள். ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத ஷுகுல். அதாவது பொதுவாக ஒர்க்ல இருக்கவங்களை பார்த்து கூட அனஃபி ஷுகுல் இப்போ கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளில் வேலையில் இருக்கவங்க ஐ மீன் ஒர்க், ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அனமா ஷுகுல், அனஃபி ஷுகுல் அப்படி சொல்லுவாங்க. வேலையில் இருக்கேன், ஈடுபாடோட நான் வந்து ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கேன், அதான் வந்து ஷுகுல். அந்த மாதிரி நல்லத்துல சொன்னேன். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ விஷயத்துல நம்ம பிஸியா இருக்கலாம். வேலை, சம்பாதிக்கிறது, அது இதுன்னு ஒவ்வொருத்தங்க அவங்க டிபார்ட்மெண்ட்ல அல்லது அவங்களுடைய விஷயத்துல அது நன்மையானதோ தீமையானதோ தேவையானதோ சம்பாதிக்கக்கூடியதோ பலனுள்ளதோ பலனற்றதோ ஏதாவது ஒரு விஷயத்துல மனுஷன் ஈடுபட்டு தான் இருப்பான், இன்வால்வ் ஆகி தான் இருப்பான். அல்லாஹ் தஆலா சொல்ற சொர்க்கவாசிகள் ஃபீ ஷுகுலின், அவங்க ஒரு பெரிய இன்வால்வ்மெண்டோட தான் இருப்பாங்க. எப்படி? டென்ஷன் இல்லையா? இன்னைக்கு வேலையில எல்லாம் டென்ஷன்ல இருக்காங்க. கிட்ட வந்துடாத, போன் அடிச்சிடாத, பேசாத அப்படிங்கிற டென்ஷன்ல இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொர்க்கவாசிகளை சொன்னா ஃபாகிஹூன் என்றால் மகிழ்ச்சி, ஹாப்பியா, அவங்க ரொம்ப சந்தோஷமா குதூகலத்தோட அவங்க சொர்க்கத்துல அல்லாஹ்ல என்னென்ன இன்பங்கள் எல்லாம் கொடுத்துருக்கானோ அதுல they will be very busy, அதுல ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க அப்படிங்கறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன விஷயத்துல ஈடுபாடோடு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான சில விளக்கத்தை பார்க்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற அறிஞர் சஹாபாக்களுடைய விளக்கங்களே இருக்கு. அப்படி என்ன அப்படின்னா, மனைவிகளோடு சந்தோஷமா இருக்கிறது, அதுதான் அவங்க முக்கியமா இருக்கக்கூடிய ஈடுபாடு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவிகளோட அந்த இன்பமான, மகிழ்ச்சியான, நெருக்கமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குற அடுத்த வசனத்தை படிக்கும்போது இன்னும் நமக்கு புரியும். அதுல அவங்க வந்து அதுதான் குறிப்பானதுன்னு சொல்றாங்க. சொர்க்கவாசிகள், அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இது வந்து சொர்க்கவாசிகள் என்ற இடத்துல சொல்றாங்க. பன்மை அஸ்ஹாப், சொர்க்கவாசிகள். அப்ப அந்த ஆணும் சரி பெண்ணும் சரி சொர்க்கத்தில் உள்ளவர் எல்லாமே நடுத்தர வயது உள்ளவர்களாக, இளமையான வயது உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது ஆணுக்கு பெண்ணின் மீது, பெண்ணுக்கு ஆண் மீது இறைவன் ஏற்படுத்துற அந்த ஈர்ப்பின் காரணத்தினால அல்லாஹ் தஆலா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஹும் அஸ்வாஜுஹும் ஃபீ ஸிலாலின் அலல் அராஇகி முத்தகிஊன். ஹும் அஸ்வாஜுஹும், அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. ஹும் என்றால் அவர்கள், ஆண்களை முதல்ல சொல்றாங்க. ஹும் அந்த ஆண்களும், அஸ்வாஜுஹும் அவருடைய மனைவிமார்களும், ஃபீ ஸிலாலின் சொர்க்கத்தினுடைய நிழல்களில். ஏன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும், பெரும் பெரும் மரங்கள் எல்லாம் இருக்கும். மாஷா அல்லாஹ், பிரம்மாண்டமான மரங்கள் எல்லாம் இருக்கும். மரங்கள், அதுல கனிகள், எத்தனை விஷயங்கள் இருக்கு, சரியா? அப்ப ஃபீ ஸிலாலின் அந்த மரத்தினுடைய நிழல்களில் இருப்பாங்க. அலல் அராஇக், மரத்தினுடைய நிழல்ல எங்க இருப்பாங்கன்னா கீழே உட்கார்றதில்ல, பெட்ஷீட் போட்டு பாய் போட்டு உட்கார்றதில்ல. அலல் அராஇக், அராஇக் என்று சொன்னால் அரிக்காவுடைய பன்மை. அராஇக்னா உயர்ந்த கட்டில்கள், ஊஞ்சல் போன்ற கட்டில்கள். இதெல்லாம் பொதுவா வந்து பிக்சர்ல இமேஜ்ல பார்ப்போம். சீனரி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கும், இல்லைன்னா ஒரு ஏஐ மோட்ல எல்லாம் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். உண்மையாகவே எல்லாமே தோத்து போகக்கூடிய, நம்மளுடைய கற்பனைகள் எல்லாம் தோத்து போகக்கூடிய ரீதியில உண்மையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அழகான சொர்க்கத்தில், சொர்க்க பூஞ்சோலைகளில் பெரும் பெரும் மரங்கள், அதனுடைய நிழலில் ஊஞ்சல்களில் உயர்ந்த கட்டில்கள் மீது அவர்கள் இருப்பாங்க. முத்தகிஊன், எச்சகி என்று சொன்னா சாஞ்சு இருப்பாங்க. அப்படி சாஞ்சு உட்கார்ந்து இருப்பாங்க. உன்னோட ஒன்றாக தோல் சாய்ந்து
அவங்க என்ன செய்வாங்க, ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் தஆலா படமா மட்டும்தான் காட்டல, கிட்டத்தட்ட நம்மளுக்கு சில கற்பனைகளை தரும்படியாக அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனாலும் இந்த கற்பனை தோத்து போகும். மால ஐநூறு எந்த கண்ணும் பாத்துறாத, எந்த காதும் கேட்டுறாத, எந்த உள்ளத்தாலும் சிந்தனையால் கூட இமேஜின் கூட பண்ணிடாத, பியாண்ட் அவர் இமேஜினேஷனாக நம்மளது கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ரீதியில நம்ம கற்பனைகள் எல்லாம் தோத்து போகக்கூடிய ரீதியில் இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அந்த காட்சிகளும் தோத்து போயிடும். இந்த உலகத்துல எங்கெங்கயோ போயிட்டு அங்கே அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னது காதால கேட்டு போயிடும். நம்ம கேட்ட விஷயங்கள் எல்லாம் தோத்து போயிடும், நம்ம கற்பனையும் தோத்து போயிடும். அந்த ரீதியில் அவங்க உயர்ந்த கட்டில்கள் மீது அவங்க சாஞ்சிக்கிட்டு மனைவிகளோடு இருப்பாங்க. இந்த 2 வசனத்தை முன் வச்சு சொல்லப்படுது. அப்ப அந்த உயர்ந்த கட்டில்கள்ல மனைவியோட சந்தோஷமா அவங்க இருப்பாங்க. அப்ப எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்குங்கிறது இல்லை, அது ஒரு மறைவானதாக, அது அழகானதாக, அவங்க விரும்புகிற ரீதியில இருக்கும், அவங்க கண்டுகளிக்கக்கூடிய ரீதியிலும் அது இருக்கும், அவர்கள் இருவரும் உல்லாசமாக மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ரீதியிலும் அது அல்லாஹ் தஆலா அப்படி எல்லாம் வச்சிருப்போம். அதுல சாஞ்சி அவர்கள் ஒருவரோடு ஒருவராக இணைந்து பிணைந்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அடுத்து லஹும் ஃபீஹா ஃபாகிஹத்துன் வ லஹும் மா யத்தஊன் ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அல்லாஹ் தஆலா சொல்றான், லஹும் அவர்களுக்கு உண்டு, ஃபீஹா அந்த சொர்க்கத்திலே உண்டு, ஃபாகிஹத்துன் மரம் அப்படின்னு சொல்றோம். மரம்னா அது என்ன கற்பனை, அந்த பிளாஸ்டிக் என்னை அழகான இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா மரம் மாதிரி செடி மாதிரி கை வச்சோம்னா சார் பிளாஸ்டிக் சார் ஆர்டிஃபிஷியல் சார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியா இல்ல, உண்மையான இயற்கையான உண்மையான மரங்கள், அதற்கென்ற இலைகள் கனிகள் எல்லாம் இருக்கு. அத மாஷா அல்லாஹ் அதுல இருந்து வரக்கூடிய உணவுகள் பல வகைகள் எடுப்பாங்க, பறிப்பாங்க. குதூஃபுஹா தானியா என்ற இடத்துல சொல்றாங்க, எங்கேயே இருக்கும், எட்டி பார்க்கறது மட்டும்தான் கிடையாது. அதாவது சில இடங்களுக்கு நம்ம சில இயற்கை சுற்றுலா தலங்களுக்கு போனா கை வைக்கக்கூடாது, தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது, ஃபைனு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே சொர்க்கத்துல அப்படி கிடையாது. குதூஃபுஹா தானியா, அதை பறிக்கக்கூடிய நெருக்கமானதா இருக்கும். வாங்குறவ போட்டு எடுக்கணுங்கிறது இல்லை, அது கஷ்டப்பட்டு அடிக்கணுங்கிறது இல்லை, கல் எடுத்து அடிக்கணுங்கிறது இல்லை, கைக்கு எட்டக்கூடிய ரீதியில எட்டா கனி அல்ல எட்டும் கனிகளாக மாஷா அல்லாஹ் சொர்க்கத்தின் கனிகள் இருக்கும். பக்கத்தில் சொர்க்கத்தின் கனிகளும் அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற ரீதியில் அல்லத்துல 2 பத்தியுமே பேசிட்டு வர்றான். அப்ப எட்டும் கனியாக அந்த எட்டி பிடிப்பார்கள், பறிப்பார்கள், அதை புசிப்பார்கள். அது ஒவ்வொரு நேரத்துல சாப்பிடும் போது ஒரு டேஸ்டா இருக்கும். சூரா பக்கரால அல்லாஹ் அதை பத்தி சொல்லியிருக்கிறான், கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம் மாஷா அல்லாஹ். இதை விட அல்டிமேட்டான ஒரு விஷயம், வலஹும் மா யத்தஊன் அவங்க என்னெல்லாம் கேட்பாங்களோ அது இருக்கு. சார் இது இல்லை, இந்த டைமோட இது முடிச்சது, மார்னிங்கோட முடிச்சது, ஈவினிங்கோட முடிச்சது, சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல கூட இப்படிப்பட்ட சில ஏமாற்றங்கள் நம்மளுக்கு வரலாம். எவ்வளவு காசு கொடுத்தாலும் ரெடி, எவ்வளவு காசு கொடுக்கும் ரெடி அப்படின்னு இருக்கும்போது நம்ம நினைச்சது கிடைக்காம போகலாம். அல்லது நம்ம நினைச்சது எல்லாமே நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் அமையாம போகலாம். அல்லாஹ் சொல்றான், கேட்கறதெல்லாம் கிடைக்கும். கேட்கறதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு உலகத்துல கேட்போம், நினைச்சதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு உலகத்துல கேட்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹீ அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன் என்று ஹமீம் சர்தார் சொல்றான். அவங்க மனசுல நினைச்சு ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கும். மனசுக்குள்ள இப்படி இருக்கு, வெளியே சொல்ல முடியாது, அல்ல நினைச்சாலும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதை சொல்லி புரிய வைக்கிறது நம்ம வெக்கப்படுவோம், கூச்சப்படுவோம். சில விஷயங்களை ஒன்றும் வேணாம், நீ மனசுல நினைக்கிறது உண்டு, வாயை திறந்து கேட்கறது உண்டு, மனதால நினைச்சு நீ வாயை திறக்காதது உண்டு, நீ வாயை திறந்தது உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். வலஹும் மா யத்தஊன் அவர்கள் எதை கேட்டார்கள், இதா எது என்றால் கேட்டுக்கொள்ளுதல், வேண்டிக் கொள்ளுதல். அவங்க கேட்கறது எனக்கு இது வேணும், இந்த ஃப்ரை வேணும், அந்த ஃப்ரை வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், எவ்ரிதிங் அவங்க கேட்கறது எல்லாமே அவர்களுக்கு உண்டு. மாஷா அல்லாஹ். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சில செய்திகளை நமக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய சில ஹதீஸ்களை குறிப்பிடுறாங்க. ஒரு செய்தி மாஷா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு தருணம். قال رسول الله صلى الله عليه وسلم الا هل مشمر الى الجنه சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாராவது ஆசையா அப்படி கேட்டாங்க. எப்படி சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாராவது தயார் ஆசை அப்படின்னு கேட்டாங்க. ஃபைனல் ஜன்னத்துல خطر لها. அதுக்கப்புறம் அப்படி கேட்டுட்டு சஹாபாக்கள் பதில் சொல்றதுக்கு முன்னாடி வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டதுமே சஹாபாக்களுக்கு டக்குலாம் பதில் வராது, அப்படியே ஸ்டன்னாகி உட்காந்துட்டு இருப்பாங்க. அல்லது ஏதாவது புரியாத மாதிரி கேள்வி கேட்டு அல்லாஹ் மேலோட தூதருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் உட்காந்துருப்பாங்க. இப்படி கேட்டுட்டு ஒரு பெரிய கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, சொர்க்கம் எப்படியாப்பட்டது, காபாவின் இறைவன் மீது சத்தியமா சொல்றேன், அது ஒரு ஒளிமயமானதாக இருக்கும், ஜொலிக்கக்கூடியதா இருக்கும், பிரகாசமானதாக இருக்கும், நறுமணம் வீசக்கூடியதா இருக்கும் அப்படின்னு அரபி படிச்சுனா நேரம் பத்தாது அப்படின்னு நான் டிரான்ஸ்லேஷன் மட்டும் அந்த அரபிக் தஃசீர்ல உங்களை படிச்சு காமிச்சிட்டே இருக்கேன். அதே மாதிரி கம்பீரமான மாளிகைகள் கொண்டதாக இருக்கும், ஓடக்கூடிய நதிகள் இங்கே ஓடிக்கொண்டிருக்கும், பழுத்த பழங்கள் இருக்கு. இதான் காயா இருக்கு, வாயில வச்சுட்டு துப்புரமா நிலைமையாயிருச்சு, அந்த பேச்சு கிடையாது. அது கனிகள் எல்லாமே கனிந்ததாக, அது ரொம்ப பழுத்த நிலையில அது டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஜௌஜத்துன் ஹஸ்னா ஜமீலா மிக அழகான 2 வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் அழகுக்கு சொல்றாங்க. அதுக்கு விளக்குறைகள் சொல்லும் பொழுது குணத்தாலும்
அதே போன்று தோற்றத்தாலும் மிக அழகான மனைவிமார்கள் அங்கே இருப்பாங்க. இந்த உலகத்திலிருந்து மறுமைக்கு சென்ற சொர்க்கத்துக்கு சென்ற நம்ம இந்த உலகத்தினுடைய சொர்க்கவாசிகள் பெண்களும் இதில் அடங்குவாங்க. மூமியான பெண்களும் இதில் நிச்சயம் அடங்குவாங்க. முதலிடத்தில் அவர்கள் அடங்குவார்கள். அதே போன்று சொர்க்கத்துக்காகவே படைக்கப்பட்ட ஹூர்லின்களும் இதில் அடங்குகிறார்கள். அதே போன்று அழகான ஆடைகள், எண்ணற்ற ஆடைகள், நிரந்தரமான ஒரு உலகம், பாதுகாப்பான ஒரு உலகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படிப்பட்ட உலகத்தை அந்த சொர்க்கத்தை பத்தி சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அப்படியாப்பட்ட அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாரு தயார் அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நஹ்னு அல் முஷம்மிருன லஹா, அந்த சொர்க்கத்துக்கு போறது நாங்க எல்லாருமே தயாரா இருக்கோம், ரொம்ப ஆசையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவது. கூலு இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டத்தால், அல்லாஹ்வுடைய அருளால் தான் போக முடியும். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமலோ அருள் இல்லாமலோ நாட்டை எல்லாம் பெற முடியாது. இந்த நான் போறேன்னு போயிட முடியுமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அந்த இன்ஷா அல்லாஹ்க்குள்ள இருக்கக்கூடிய பொருள் என்ன? அல்லாஹ் நாடினால். அல்லாஹ் எப்ப நாடுவான்? யாருக்கு நாடுவான்? எந்த அடிப்படையில் நாடுவான்? ஈமானை வைத்து அமல் சாரி வச்சு தான் நாடுவான். அந்த அடிப்படையில் கூலு இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கீங்க? நாம் இன்ஷா அல்லாஹ், ஆமீன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கும் இந்த நசீபை தருவானாக, ஆமீன். காலல் கௌம், அந்த சமூகம், ரசூலுல்லாஹ் முன்னாடி இருந்த அந்த கூட்டத்தார்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ். இப்னு மாஜாவில் பதிவான ஒரு செய்தி, மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா இங்க வர்ணிக்கிறான். இந்த இடத்துல இன்னொரு கேள்விகள், மனைவிகளோடு இருப்பாங்க. பொதுவாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, இதை கேட்கக்கூடிய, இதை நீங்க பார்க்கக்கூடிய உங்களில் சிலருக்கும் தோன்றி இருக்கலாம். அதனால் அதையும் சொல்லியிருந்தேன். அதாவது இப்படி சொல்லப்படும் பொழுது பெண்களை பற்றி இறைவன் தனிப்பட்ட முறையில் சொல்லலையே, அல்லது சில பெண்களுக்கு உலகத்தில் திருமணம் ஆகாமல் இருந்திருக்கலாம், திருமணம் ஆகி அந்த கணவர் நரகவாதியாக இருக்கலாம், அல்லது அவர் இறை நிராகரிப்பாளராக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த பெண்களுக்கு அங்கே யார் கணவனாக இருப்பாங்க? அதே மாதிரி ஆண்களுக்கு கூட அந்த மாதிரியான சில கேள்விகள் வரும். இப்படிப்பட்ட அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பாங்க, யாரோட இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய விளக்கங்கள் இருக்கு. ஷேக் சாலிஹ் உஸ்ஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஒரு சில விளக்கங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஷேக் சாலிஹ் உஸ்ஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கேள்விக்காக பதில் அளிக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு 2 கணவன் உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவரோட வாழ்ந்திருப்பாங்க, டைவர்ஸ் இருக்கலாம், அல்லது இறந்திருக்கலாம், அடுத்தவரோட வாழ்ந்திருப்பாங்க. நாளைக்கு மறுமையிலே யாரோட வாழ்வாங்க அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு வாய்ப்பளிக்கப்படும், இவரோடும் வாழலாம் அல்லது இவரோடும் வாழலாம், யாருடைய இணைந்து கொள்ள விருப்பம் என்று கேட்கப்படுமா. அந்த பெண்ணு அந்த நேரத்தில் அவங்க யார் விரும்புறாங்களோ, ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்ற, உலகம் ஃபிஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலகும் ஃபிஹா மா தத்தஹுன், உங்க உள்ளத்தில் நீங்கள் ஆசைப்படுவது உங்களுக்கு உண்டு, நாவால் நீங்கள் கேட்பதும் உண்டு. அந்த பெண்ணு எதை தேர்வு செய்யறாங்களோ தேர்வு செஞ்சுக்கலாம். இது உறுதியா சொல்றாங்க. இது ஒண்ணு. 2வது, திருமணமே ஆகாத பெண்கள் இருக்காங்கல்ல, அல்லது திருமணம் ஆகி அந்த கணவன் இறை நிராகரிப்பாளராக அல்லது பாவியாக இருந்து சொர்க்கத்துக்கு வராதவராக இருந்தா, அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, திருமணம் ஆகாதவர்கள் அல்லது திருமணம் ஆகி அவர்களுடைய மனைவிகள் நரகத்துக்கு போகக்கூடியவங்க, அப்படிப்பட்டவங்களோட அல்லாஹ் தஆலா எப்படி சேர்க்கணுமோ அல்லாஹ் தஆலா அப்படி காட்டி கொடுக்குறான். அப்படி அல்லாஹ் அவர்கள் முன்பாக அவர்களை தோன்ற செய்தோ எப்படியோ, இதெல்லாம் மறைமுகமான விஷயங்கள், தெளிவா இப்படி அப்படித்தான் சொல்லப்படல. அப்ப அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் அவர்களுக்கான ஜோடி ஏற்படுத்தி, அவர்கள் மீதான ஈர்ப்பையும் பிரியத்தையும் ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா அவங்களை கேட்க வைப்பான், அல்லது அவங்களை பிரியப்பட வைப்பான். கேட்டதின் அடிப்படையிலேயோ அல்லது அவங்க பிரியப்பட்டதின் அடிப்படையிலேயோ அந்த ஜோடிகளை சேர்த்துருவான். அதே மாதிரி ஆண்கள் விஷயத்துல பொதுவாக இப்போ ஒரு சஹீஹ் முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வருது. ஒரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடியவர் கூட 2 மனைவிகள் இருக்கிறாங்க. அவ்வளோ அழகான 2 மனைவிகள் இருக்கு. அது ஹூரில் என்ன சொல்லலை, நல்லா உள்வாங்கிக்கிறீங்க. 2 மனைவிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிமுடைய முக்கியமான விரிவுரை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதினது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விரிவுரை சொல்லும் போது அது ஹூரில் ஈன்கள் அல்ல அப்படிங்கிறாங்க. ஹூரில் ஈன்கள் அல்ல, உலகத்திலிருந்தே ஒரு ஆணுக்கும் 2 பெண்கள் கொடுக்கப்படுவாங்க அப்படிங்கிறத, அது வேற சில அறிஞர்கள் அது ஹூரில் ஈன்கள் சொல்லியிருக்கலாம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் போது உலகத்தினுடைய பெண்களை 2 மனைவிகளாக அவங்களுக்கு கொடுக்கப்படுவாங்க. எப்படியோ அது ஏதோ ரீதியில் அல்லாஹ் தஆலா ஜோடியை கொண்டு சேர்க்கிறான். ஏன்னா உலகத்தில் ஆண்களோட பெண்கள் அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில். அதனாலதான் பொதுவாக ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிப்பதும் காலங்காலமாக ஆண்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதுக்கான சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வச்சிருக்கான். இனி அந்த அடிப்படையில் 2 பெண்கள் கொடுக்கப்படுவாங்க. அது ஒரு சிலருடைய புரிதல் அடிப்படையில் அது ஹூரில் ஈன்களாகவும் இருக்கலாம். ஆனா இமாம் நவவி சொல்றாங்க, அது உலகத்தில் வாழ்ந்த பெண்களே தான். எப்படி அப்படி அல்லாஹ் தஆலா அமைச்சு கொடுக்குறான். ஒரு ஆணுக்கு 2 பெண் இருப்பாங்க. அது போக சில ஹூரில் ஈன்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு ஆண் மட்டும்தான் அவங்களுக்கானது, உலகத்தில் வாழ்ந்த ஒரு கணவரோ அல்லது திருமணம் முடிக்காதவங்களுக்கு ஏதோ ஒரு கணவர் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இதுல என்ன விளக்கங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வெளிப்படையாக எங்கேயும் சொல்லப்படல. நல்லா உள்வாங்கிக்கிறேங்க. தெளிவாக வெளிப்படையாக ஆண்களுக்கு எப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் சொர்க்கத்தில் இருப்பாங்களோ, அதே போன்று பெண்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் இருப்பான்னு வெளிப்படையா சொல்லப்படல, இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இமாம் ஷேக் உஸ்ஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆய்வினுடைய முடிவுகளை கடைசியா சொல்லும் பொழுது, இறைவன் அதை குறிப்பிடவில்லை, அதற்கான ஆதாரம் இல்லை. ஆனால் அவர்களுடைய விருப்பம் அப்படி இருக்கும் பட்சத்தில், அது இறைவனுடைய ஏற்பாடு அப்படியாக ஒருவேளை இருக்கும் பட்சத்தில்
அப்படி இறைவன் கொடுத்தாலும் அதில் ஆச்சரியம் அல்ல. அப்படியும் அவர்களுக்கு இருக்கலாம். ஏன்னா அங்க போய் கொல்ல வைக்கிறது, இது யாருக்கு பிறந்த பிள்ளை, இது மூத்த பிள்ளை, 2வது பிள்ளை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லைல்ல. சந்தோஷமா வாழ்றதுங்கிறது மட்டும்தான் இங்கே தவிர அங்கே பிள்ளை பெற்றெடுப்பது, பால் குடிப்பாட்டுவது, இந்த பிரச்சனை, இங்கே நாட்கள் மாதவிடாய் வருவது, பிள்ளை பெற்றெடுத்து அந்த பிரசவத்திட்டு வருவது, இந்த பேச்சுக்கு தான் இடம் இல்லையே. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அப்படி ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்னும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, பெண்களுடைய வெட்க குணத்தை முன்வைத்து அல்லாஹ் தஆலா இதை வெளிப்படையாக சொல்லாமல் விட்டிருக்கிறான். ஆண் என்பவன் தான் தாலிப், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி தேடக்கூடியவனா இருப்பான். அந்த ரீதியில் இடத்துல அப்படி படைச்சிருக்கான். அதனால அது இயல்பு, உலகத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். உலகத்தோட சூழ்நிலை பிள்ளை பெற்றெடுக்கிறது, யாருக்கு பிறந்த பிள்ளை அப்படிங்கிற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அந்த அடிப்படையில் ஆணுக்கு அது பொருத்தமானது. அதனால அஸ்வாஜ் என்ற வார்த்தை இடத்துல பயன்படுத்தி இருக்கிறான். பெண்ணை பொறுத்த மட்டும் அது பெண்கள் அந்த விஷயத்தில் வெட்கப்படக்கூடியவர் என்பதால் அதை இறைவன் கண்ணியமாக விட்டுவிட்டான். அவர்கள் எப்படி விரும்புவார்களோ, எதை கொண்டு அவர்கள் உள்ளம் நிரம்புமோ, எதை கொண்டு அவர்கள் கண்கள் குளிருமோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்கிற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால உறுதியாக இல்லை என்று சொல்வதற்கல்ல, அவங்க விரும்புகிற ரீதியில் அது கண்ணியமான முறையில் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அவர்கள் மொத்தம் ஒரு ஹதீஸ் தெளிவானது. நாளை மறுமையில சொர்க்கத்துல அஸப்கள் யாருமே இல்லை, அதாவது பேச்சுலர்ஸ் யாருமே இல்லை. ஆணும் பெண்ணும், எனக்கு ஜோடியை வேணாம், எனக்கு பிரச்சனை வேணாம், எனக்கு ஆணும் வேணாம், எனக்கு பெண் வேணாம், எனக்கு எந்த ஜோடி வேணாங்கிற ரீதியில் யாரும் இருக்க முடியாது. ஜோடிகளோடு தான் இருப்பாங்க. அது ஒன்றாக இருக்கலாம், அது ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம். எதை கொண்டு அவங்க 100க்கு 100 இல்லை 100க்கு 200 சாட்டிஸ்ஃபை ஆவாங்களோ அந்த மாதிரி அந்த ஜோடியை ஏற்படுத்தி கொடுப்பான் என்பது இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த முக்கியமான வசனம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். சலாமுன், சலாம் சொல்லப்படும். முஹம்மன், சலாம் எனக்கூடிய முஹம்மன் யாரிடமிருந்து, கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், நிகரற்ற அன்புடனாகிய இறைவனால் இவரை நோக்கி சலாம் உண்டாவதாக என்று சொல்லப்படும். எவ்வளவு பெரிய விஷயங்க, கொஞ்சமாவது யோசிங்க. இதை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சலாம் சொன்னா எப்படி இருக்கும்? ஃபைனல்லாஹு சலாம், அல்லாஹ் தான் சலாம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய சாந்திய சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டுமா நம்ம சொல்றோம், நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்றாங்க. நாளைக்கு அல்லாஹ்வே சொல்லுவான், மாணவர்களுடைய சலாம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், மாணவர்கள் சலாம் சொல்லி நம்ம ரூஹை கைப்பற்றுவது, நாளை மறுமையில் நம்மளை அழைப்பது என்பது ஒன்று. அதுவே எப்படி இருக்க போகிறதோ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தரணும். ஆனா அதை தாண்டி அல்லாஹ்வே சலாம் சொல்லுவான், அளவற்ற அருளாளனாகிய நிகரற்ற அன்புடனாகிய ரஹீமிடமிருந்து அவர்கள் சலாமை பெற்றுக்கொள்வார்கள். அது எப்படியாப்பட்டதாக இருக்கும்? இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹ் சலாம அல்லாஹ்வே சொல்லிட்டா அந்த சொர்க்கவாசியோட வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? அதாவது சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக அப்படிங்கிறத அந்த அல்லாவே சாந்தியாக இருக்கக்கூடிய சலாமே சலாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தமோ, கவலையோ, நோயோ, நொடியோ, ஏதாவது ஒரு பலகீனமோ ஏற்படுமா? அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத யோசிச்சுக்கணும். ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் இந்த உரையை நம்ம நிப்பாட்டிக்கிறோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வசனத்தின் பின்னணியில் இப்னு கஸீர் இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. பைனாஹுல் ஜன்னah ஃபி நஈம், அப்படியே சொர்க்கவாசி அவங்களுடைய சொர்க்கத்தில் உச்சகட்டமான சந்தோஷத்துல மகிழ்ச்சியோட மனைவிகளோடு, கனிகளோடு, கன்னிகளோடு, அந்த ஆறுகளில் அந்த மாதிரி அவங்க சந்தோஷமா சொர்க்கத்தில் அவர்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படும், ஒரு பெரிய நூர் ஏற்படும். அது உடனே உயர்த்தி பார்ப்பாங்க, என்ன இது பிரகாசம் அப்படின்னு சொல்லி உயர்த்தி பார்ப்பாங்க. அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாசிகள் உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்ற ஒரு குரல் ஒலிக்கும். கவுலு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது என்ன குரல்னு சொல்ல வர்றீங்க, இது என்ன சலாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், ரஹீம் ஆகிய அல்லாஹ்விடமிருந்து சலாம் சொல்லப்படும் என்று சொல்ல யாசில சொன்னானே அல்லாஹ், அந்த சலாம் தான் இது. قال فينظر اليهم وينظرون اليه, அவன் அல்லாஹ்வாகிய அந்த இறைவனாகிய அல்லாஹ் இவர்களை காண, இவர்களோ அந்த ரப்பை காண, அதுக்கப்புறம் அவங்க என்ன சந்தோஷத்துல, யாரோட எந்த ஊரினுடைய என்ன சந்தோஷத்துல இல்ல, என்ன மரத்துல என்ன காயை பறிச்சுட்டு இருந்தாங்களோ, என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவங்க ஆத்தங்கரையில இருந்தாங்களா, என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, என்ன என்ஜாய்மெண்ட்ல இருந்தாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு எந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க. மாதாம எந்தூரும் நிலைகி, அந்த ரப்பை மட்டுமே அவர்கள் அப்படியே கண்சிமிட்டாமல் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அல்லாவாக அவர்களை விட்டும் மறையும் வரை, அல்லாஹ் திரையை ஏற்படுத்தி அல்லாவே அவர்களை விட்டும் மறையும் வரை அப்படியே மெய் சிலிர்த்து அவனை பார்த்து கொண்டே இருப்பார். பரக்கத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத்தும், அல்லாஹ் சொன்ன அந்த சலாமின் காரணத்தினால அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்தும் அந்த பிரகாசமும் அலைஹிம் ஃபி தியாரிஹிம், அவங்க வீடுகளில் அது பிரகாசமாக இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் இப்படி காட்சி அளித்து அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு போவோம். இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய சலாம் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் இப்னு மாஜாவில் பதிவான செய்தி. மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய நமக்கு இந்த எல்லா நசீபுகளையும் எந்த குறையும் இல்லாமல் நாளை மறுமையில் நடைபெறும் நற்பாக்கியத்தை தருவானாக. அதற்கான வலிமையான ஈமானையும் சிறப்பான அமல் சாலையும் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இன்றும் தந்தருள் புரிவானாக.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم